உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா வழங்கும் கிரிக்கெட் கொண்டாட்டம் வித் விகடன். இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்க சத்யஸ்வரம் தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் அண்ட் நம்மளுடைய சிஎஸ்கேட ஃபேன்ஸ் அவங்க கிட்ட நம்ம சில சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அவங்களோட பதில் தெரிஞ்சுப்போம். வாங்க. யாரோட ஃபேன் ஐபிஎல்? தோனியோட ஃபேன் தான். தோனி தானா? எந்த டீம்? சிஎஸ்கே தானே? சிஎஸ்கே தான். ஓகே, நீங்க எதனால சிஎஸ்கே ஃபேன் ஆனீங்க? நம்ம தோனினால சிஎஸ்கே ஃபேன் ஆனோம். நம்ம சென்னை டீம்னால நம்ம சென்னைக்காக தான் சப்போர்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் பிளேயரா, அவர் வந்து பிளேயரா இருக்கும்போது விளையாடின மேட்சுக்கும் இப்போ வந்து கேப்டனா இருக்கும்போது விளையாடுற மேட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிளேயரா இருக்கும்போது நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இப்போ கேப்டன் ஆகும்போது கொஞ்சம் இதுவாகிடுது. சஞ்சு சாம்சனை கேப்டனா போட்டா நல்லா இருக்கும் இந்த டீம். சோ எதனால பிளேயருக்கு நல்லா விளையாடிட்டாரு? எதனால இப்போ இந்த தெரியல, அது கோச்சிங் பிரஷர் நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம சிஎஸ்கேட பில்லர்ஸ்னா 4 பில்லர்ஸ் யார் தாங்குறாங்க? நம்ம சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தானா? சரி, ஓகே. இப்போ வந்து சிஎஸ்கேல வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து சப்ஸ்டிட் சேஞ்ச் பண்றாங்கன்னா அது யாரை அது கரெக்டாக யூஸ் பண்றாங்களா? இப்போ சிஎஸ்கே டீம் கரெக்டாக ப்ளே பண்றாங்க. பட் லாஸ்ட் டைம் ஆடும்போது நல்லா தான் பண்ணாங்க. இந்த டைம் நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு வருஷமா சிஎஸ்கே ஃபேன்? ஸ்டார்டிங்ல இருந்தே தான் பார்த்துருந்தாங்க. ராஜஸ்தானும் சிஎஸ்கேவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இது அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ராஜஸ்தான் வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சிஎஸ்கே கொஞ்சம் நல்லா கம்பேக்காக தான் இருக்கும். தொடர்ந்து 2 சீசனாகவே தொடர்ந்து அடிச்சாங்க டோனி. கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல்ட் செட்மெண்ட் வந்து டோனி கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும்னு இல்லை. ஸோ டோனி சொல்லி கொடுத்த சஞ்சு சாம்சனுக்கு கொஞ்சம் கீப்பர் தான், விக்கெட் கீப்பர் தான். அவருமே கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணலாம். ருத்ராஜ் வந்து பிளேயரா இருக்கும்போது நல்லா ஒரு ஆடினாரா? இப்போ ஜடேஜா போனது தான் கொஞ்சம் பெரிய இதுவா இருக்குது. ஜடேஜா ராஜஸ்தான் கொஞ்சம் போகாம சிஎஸ்கேல கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் கொஞ்சம் டீம். இம்பாக்ட் பிளேயர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்றாங்க சிஎஸ்கே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர மேட்ச்ல அப்படிதான் தெரியுது. இம்பாக்ட் பிளேயர் எல்லாருமே இப்போ வந்து அவ்வளோ காசு கொடுத்தே எடுத்தது. இப்போ அதர் டீம்லாம் ப்ராப்பரா கொஞ்சம் எடுத்துறாங்க. நம்ம டீம்ல கொஞ்சம் அவ்வளோ காசு வந்து போயிருக்க வேணாம் இந்த வாட்டி அப்படின்ட்டு தான். சிஎஸ்கேயோட 4 பில்லர்ஸ் சஞ்சு சாம்சனு, MS தோனி, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாடுன்னு சொல்லலாம். ருத்ராஜ் கேக்வாடு, அதுக்கப்புறம் நூர் அகமத் கூட இப்போ நல்லா இதுவா இருக்கு. இப்போ நம்ம சிஎஸ்கேவோட 4 பில்லர்ஸ் யார்? 4 பில்லர்ஸ் காம்போஜ், சாம்சன், சிவம் துபே சொல்லலாம். இப்போ பேட்டிங் ஆடுறதில்ல. வேறு நூர் அகமது. ஓகே. இப்போ சிஎஸ்கே நம்ம கேப்டன் வந்து ருத்ராஜ் வந்து பிளேயரா இருக்கும்போது நல்லா விளையாடுறாரா? இப்போ சிஎஸ்கேவோட கேப்டனா இருக்கும்போது நல்லா விளையாடுறாரா? பிளேயராக இருக்கும்போது நல்லா விளாண்டுருந்தேன். அப்படி இப்போ இல்லை, அவர் கேப்டன் விட்டு தூக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க போல், சதான் தெரியுது. பட் டீம்னா வந்து ஒரே ஒரு கேப்டன் அதை வச்சு கிடையாது, 11 பிளேயருமே விளாடணும். சரிங்களா? சாம்சன் அடிச்சா ருத்ராஜ் ஆட முடியும், ருத்ராஜ் அடிச்சா ஒரு டீமே ஆட மாட்டேங்குது. அப்படிங்கும்போது எப்படி டீம் ஜெயிக்க முடியும்? இப்போ இம்பாக்ட் பிளேயர்ன்ற அந்த ரோலை வந்து கரெக்டாக வச்சிருக்காங்களா அது சிஎஸ்கே? அது சிஎஸ்கே முடியல. இம்பாக்ட் பிளேயரே வேஸ்ட், அதை யூஸ் பண்ணவே கூடாது. இம்பாக்ட் பிளேயர்னா யாரை கொண்டு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பேட்டிங்னா எல்லாத்துக்கும் கிடைக்குது, பவுலிங்னா 4 பேர் 5 பேர் தான் போடுறாங்க. சிக்ஸ்த் பிளேயர்னா யாருமே கிடையாது. நான் எப்பயுமே தோனி ஃபேன் தான். தோனி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சிஎஸ்கேக்கு தான் சப்போர்ட். ஆல்வேஸ் இந்தியா ஃபேன். ஓகேங்களா? வேற எதுக்கு சப்போர்ட் பண்ணுறது? இந்தியன் பிளேயர் எந்த டீம்ல விளையாண்டாலும் சந்தோஷம் தான். ஆனால் நம்ம சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம சென்னை வந்தார வாழ வைக்கிறது சென்னை. நம்ம சிஎஸ்கேக்கு பெஸ்ட் ஆப்போனன்ட் யாரு? பெஸ்ட் ஆப்போனன்ட்னா எப்படி இருந்தாலும் மும்பை, RCB. ஒரு ஃபயர் த்ரில்லர் மேட்சா இருக்கும். மற்றபடி மேட்ச் வைஸ் அவங்க விளையாண்டு ஜெயிக்கிறது எப்படி வேணாலும். இப்போ ஒரு மும்பை சென்னை மேட்சா எதிர்பார்ப்பா இருக்கும். RCB மும்பை மேட்சா, சென்னை மேட்சா எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ நம்ம ருத்ராஜ் வந்து இப்போ கேப்டன் வந்து பிளேயரா இருக்கும்போது ஆடின மேட்சுக்கு இப்போ கேப்டன் மேட்சுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பிளேயர் ஆகும்போது அவரோட இண்டிவிஜுவலாக ஒரு கேம் எடுத்துகிட்டு போகிற பாப்பால. டீமுங்கும்போது கோடிஸ்னா கேப்டன்சி பண்ணி கொண்டு போகணும். எல்லாமே இருக்கு. வர ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுவாப்ல. அந்த ஒரு இது. இப்போ நம்ம சிஎஸ்கேவோட 4 பில்லர்ஸ் யாரா இருப்பாங்க? டுவெல் பிரேவசஸ், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட். பவுலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெம்மி வார்டன் ஆல்ரவுண்டரா வந்து ஒரு சில மேட்ச்ல அடிச்சு வந்திருக்காப்ல. பவுலிங் நல்லா போடுறாப்ல. நூர் அகமது இருக்காப்ல. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். தோனியோட பெஸ்ட் ஒரு மொமெண்ட், பெஸ்ட் மொமெண்ட் 2011ல ஹெலிகாப்டர் ஷாட் கடைசி பால். சரி, ஓகே. இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து ருத்ராஜ் வந்து கேப்டனா இருக்கார்ல, அவர் வந்து பிளேயரா இருக்கும்போது விளையாட மேட்ச்க்கு இப்போ கேப்டனா இருக்கும்போது வர மேட்ச்க்கு என்ன டிஃபரன்ஸ்? கொஞ்சம் லைட்டா பிரஷர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்சம் அவுட் ஆன கொஞ்சம் கம்பேக் பண்ணி நல்லா விளையாண்டா நல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க கேப்டன்சி வேற யாராச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும்னா யார் கொடுப்பீங்க? கேப்டன்சி கொடுத்தா சஞ்சு கொடுக்கலாம். ஆனா ருத்ராஜ் நல்லா தான் பண்றாரு. ருத்ராஜ் திருப்பி பேக் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம சிஎஸ்கே டீம்லயே வந்து மெயினா லக்கு ருத்ராஜ், தோனி இவங்க தான் தெரியுமே. இப்போ அப்படி இல்லாம ஒரு அண்டர்ரேட்டட் ஒரு பிளேயர் இருப்பாங்களா, சூப்பரா ஆடுவாங்க, யாருக்கும் தெரியாம இருக்கும்ல, அந்த பிளேயர் தான் இங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சு?
அதுலனா உருவில் பட்டேல் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் ஆயுஷ் மத்ரேவும் நல்லா ஆடுறாரு. ஓகே. இப்போ சிஎஸ்கேட கேப்டன் நம்ம ருத்ராஜ் வந்து கேப்டனா இருக்கும்போது விளையாட மேட்ச்க்கும் பிளேயரா இருக்கும்போது விளையாட மேட்ச்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க? கேப்டன்சில ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியல அவரால். மற்றபடி ஆனால் இதுக்கு முன்னாடி நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. சிஎஸ்கேட ஒரு 4 பில்லர்ஸ் யார்? 4 பிளேயர்ஸ்னா ஓப்பனிங் எல்லாருமே நல்லா இருக்காங்க. சர்ஃப்ராஸ் கானு, அப்புறம் தவல் பிரேவிஸு, அப்புறம் சாம்சனு, அப்புறம் யார் இதுதான் துபே. இப்போ உள்ள வந்து கிரவுண்ட் வந்து 6 அடிக்கிறாங்க. அப்போ உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சிஎஸ்கே ஃபேனா? என்ஜாய் தான். ஃபேன் மூமெண்ட். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஒரு ஹாப்பி தான். சரி, சிஎஸ்கே ஜெர்சி இப்போ போட்டிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? வைப் எப்படி இருக்கு? பயங்கர ஜாலி. எப்படா உள்ள போலான்னு இருக்கு. அது நீங்க ஐபிஎல் யாரோட ஃபேன்? சிஎஸ்கே பத்தி யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணீங்க சிஎஸ்கேக்கு? சஞ்சு சாம்சன் அக்செப்ட் பண்ணு. இப்போதான் நீங்க ஃபேன் ஆனீங்க? இல்ல, நான் பிறந்ததுலேருந்தே சிஎஸ்கே ஃபேன் தான். தோனியா இருந்தேன். இப்போ அவர் ஆடாதனால சஞ்சு சாம்சன் ஆகுறேன். ஓகே. சரி, இப்போ நம்ம சிஎஸ்கேட கேப்டன் ருத்ராஜ் இருக்கார்ல, அது வந்து கேப்டனா இருக்கும்போது விளையாட மேட்சுக்கும் பிளேயரா இருக்கும்போது விளையாட மேட்சுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? டிஃபரன்ஸ் அவர் கேப்டன் ஆகுற மேட்ச் கேப்டன்சி நல்லா பண்றாரு. பிளேயரா ஆடும்போது டீமுக்கு எப்படியோ டீமை முன்னாடி கொண்டு போகணுன்ற மாதிரி நல்லா ஆடுறாரு. அவரும் நல்லா ஒரு ஸ்கோரை கொண்டு வர்றாரு. சரி, ஓகே. இப்போ நம்ம சிஎஸ்கேட ஒரு 4 பில்லர்ஸ் யார்? 4 பில்லர்ஸ், மெயின் 4 பில்லர்ஸ். ஆமா. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் ஆஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புறம் வந்து பவுலிங்ல அன்சுல் கம்போஜ் பர்பிள் கேப்ல டாப்ல இருக்கிறாரு. டாப்ல வந்து இருக்கிறாரு. அப்புறம் வந்து அகில் ஹுசைன், நூர் அஹமத், அகில் ஹுசைன். நீங்க எவ்வளவு வருஷமா சிஎஸ்கே ஃபேனா இருக்கீங்க? நான் 2008 இருந்து இருக்கேன். 2008ல இருந்தா யாரை பார்த்து? தோனி. தோனி தானா? இதுனா தோனியோட எந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிட்டு? எனக்கு பார்த்தீங்கன்னா 2010ல் தொடர்ந்து ஒரு 5 மேட்ச் தோத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தோனி வந்து அடிக்க ஆரம்பிச்சு மேலே வந்துட்டோம். நாங்கள் வந்து கப்பே அடிச்சிட்டோம் 2010ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018, 2021, 2023 பிடிச்சி. ஓகே. இப்போ இந்த கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கேப்டன்சி சுத்தமாக சரியில்லை. சரியில்லை. ஸ்டேட் வாரி தூக்கிட்டு சஞ்சு சாம்சனை நினைச்சுங்க. வேற யார் இருக்கா? சஞ்சு சாம்சன் தான் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ருத்ராஜ் தூக்கிடணும். அவன் விளையாடவே மாட்டான். அப்புறம் வச்சு அதுக்கு வச்சிருக்கோம் தெரியல. பிளேயரா இருக்கும்போது விளையாடாரா? அதுக்கும் நல்லா வேண்டாம். இப்போ கேப்டன் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்படின்னா அவனுக்கு வந்து ப்ரெஷரை கொடுக்குறாங்க போல. ஆமா, அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன்சி இல்லைன்னா அவன் தோனி இருந்தானா இப்போ வந்து அவன் சூப்பரா ஆடுவான். ஏன்னா அதான் ஆட மாட்டான், சரியாவே ஆட மாட்டான். அவன் தூக்கிடணும். இல்லை அவன் சிஎஸ்கே தூக்கலாம். கடுப்பா இருக்கு. ஓகே. இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற ரோலை வந்து கரெக்டா யூஸ் பண்றாங்களா சிஎஸ்கே? சரியா யூஸ் பண்ணல. நீங்க எவ்வளவு வருஷமா சிஎஸ்கே ஃபேனா இருக்கீங்க? ஐபிஎல் ஸ்டார்ட் அப் பண்ணது சிஎஸ்கே. யாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க சிஎஸ்கேக்கு? சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸ். நாங்கள் தமிழியன் இருக்கிறதுனால எங்களுக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். தோனி ப்ளஸ். தோனினாலயா? சரி, ஓகே. இப்போ தோனி நம்ம சிஎஸ்கேட கேப்டன் வச்சுக்கலாம். கேப்டன்சி எப்படி பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கேப்டன்சி கொஞ்சம் சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வருஷம். ஓகே. ருத்ராஜ் கெய்க்வாடை விட சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடுவாரு. அதனால அவருக்கு கேப்டன்சி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாரு. ஓகே. எதனால அவர் பிளேயர் நல்லாரா இல்ல கேப்டனா இருக்கும்போது அப்படி பண்றாரா? இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. லாஸ்ட் இயர் கூட வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் எதுவுமே வின் பண்ணல. இந்த இயரும் அப்படிதான் இருக்கு. ஆனா சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், மேட்ச் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இருக்க கேப்டன்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்போ இருக்கிற கேப்டன்சிக்கு ருத்ராஜ் கொஞ்சம் அவருடைய ஃபார்ம் இல்லாதனால கேப்டன்ஸும் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, பேட்டிங்கும் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. நீங்க எத்தனை வருஷமா சிஎஸ்கே ஃபேன்? நான் கிரிக்கெட் ஆரம்பிச்சதுலேருந்து சிஎஸ்கே ஃபேன். 2008லேருந்து சிஎஸ்கே ஃபேன். யாரை பார்த்து? எனக்கு டோனி, ரெய்னா ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ நீங்க சிஎஸ்கேட பெஸ்ட் ஆப்பனண்டா யாரை பாக்குறீங்க? சிஎஸ்கே பெஸ்ட் ஆப்பனண்டா நான் மும்பையை தான் பாக்குறேன். மும்பை தானா? எதனாலனாக்கா இவங்களும் 5 கப் அவங்களும் 5 கப். ஸோ ஈக்குவல் பேலன்ஸ்டா இருக்காங்க. ஸோ அதனால பெஸ்ட் ஆப்பனண்ட்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு மும்பை தான். ஓகே. இப்போ இம்பாக்ட் பிளேயர்ன்றது ரோலை கரெக்டா யூஸ் பண்றாங்களா? இம்பாக்ட் பிளேயர்ன்றது மேபி அது ஆஸ்லேஷன் தான். சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன் ஃபேவரா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பவுலர்ஸும் ஃபேவரா. ஒரு இம்பாக்ட் ஒரு பேட்ஸ்மேன் யூஸ் பண்றபோது அதே இம்பாக்ட் பவுலர் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதாவது அதனால டீம் பேலன்ஸ் தான் இருக்கும். அதனால எந்த இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.